ஹாய் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு சேர்த்து ஒரு ப்ளம் கேக்கில் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேண்டிட்டு ரெசிபி பார்த்துக்கலாம். நான் வந்து மில்க் பவுட்ரு 2 கப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆயில் 2 ஸ்பூனு, இது பேக்கிங் சோடா 2 முட்டை, இது எல்லா நட்ஸுங்க எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கப் சுகரு, இது ஆரஞ்சு ஜூஸு, வெண்ணிலா ரைஸு, இது வந்து பட்டை, கிராமு, ஏலக்கி, இது 3 சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது 2 கப் மைதா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ அந்த கேக்குக்கு வேண்டி ஃபஸ்ட் ரெசிபி பார்த்துக்கலாம். இந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறோங்களே, அதில் வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். நான் அது கூட அந்த முட்டையை முட்டை எடுத்து வச்சுன்னா அந்த முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த முட்டை மிக்ஸ் பண்ணிக்கின்னு அந்த முட்டை கூட இந்த எல்லாம் எடுத்து வச்ச நட்ஸுங்களும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த நட்ஸ் எல்லாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா ஊறணும். அது இப்போ அந்த கேக்குக்கு வேண்டிட்டு ஒரு சுகர் வச்சு ஒரு ரெசிபி பார்த்துக்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சுன்னு இதை சர்க்கரை போட்டுக்கணும். சர்க்கரை போட்டு இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இது பண்ணணும். அந்த கேக்குக்கு வேண்டி சர்க்கரை பாக்கம் எடுத்துக்கிறேன். அது இந்த மாதிரி கலர் நல்லா வந்துருக்குது. இது கொஞ்சம் கெட்டியானோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, தண்ணி ஊற்றி கலக்கினாக்கா இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் நல்லா வந்துருக்குது பாருங்க பார்க்க. இப்போ சர்க்கரை பாக்க கேக்குக்கு வேண்டி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ கேக்குக்கு வேண்டிட்டு ஒரு பேட்டரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது 2 கப் மைதா எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மில்க் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது பட்டை, லவங்கம், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ண இது பவுட்ரு, இது 2 ஸ்பூன் இதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டு நல்லா வாசனை வரும் கேக்கு. அப்புறம் வெந்நிலா இருந்துச்சு 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இது கூட நம்ம எல்லாம் நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சலாம், அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இது மாதிரி ஒரு டீ கப்பு எடுத்துனுக்கிறேன். இது கடைங்களெல்லாம் கொடுக்குவாங்க பாருங்கள், இந்த பேப்பர் கப்பு. அதில் வந்து ஆயில் கொஞ்சம் பூசிட்டு அதில் கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் மேலே தூரிட்டுக்கிறேன். ஏன்னா கேக் வந்து நம்மளுக்கு வெந்துட்டு பிறகு பிடிக்காது, அதில் அடி பிடிக்காது இருக்கிறதுக்கோசம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை எடுத்துன்னு போய் எப்படி பேக் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுருக்கிறேன். அது கூட ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண பேட்டரெல்லாம் உள்ளே எடுத்து அடுக்கி வச்சுருக்கிறேன். இது ஃபுல்லாக அடுக்கிட்டுக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு 45 minutes இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிடணும். பாருங்க, குக்கரில் வச்சு நான் நல்லா பேக் பண்ணி எப்படி நல்லா அழகாக வந்துட்டுருக்குது. நான் வந்து ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். பேட்ரு வந்து கம்மியாக ஊற்றிடுங்க, நான் கொஞ்சம் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். அதனால உப்பி மேலே வந்துடுச்சு. நீங்கள் எதாவது வீட்டில் ட்ரை பண்ணும்போது பேட்ரு கொஞ்சம் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ நல்லா உங்களுக்கு மீடியமாக வரும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.